வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சதவீதம்னா பெர்சன்டேஜ்னு அர்த்தம். இப்ப நமக்கு 8ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இது 64 மாற போதாம். அப்படி மாறணும்னா எத்தனை பெர்சன்டேஜ் இந்த 8 கூட சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கொடுத்துக்கிறது 8. இந்த 8 தான் பாத்தீங்கன்னா இதோட 100%. இந்த 8 பாத்தீங்கன்னா நமக்கு 64 மாறுது. நமக்கு எப்படி 8 64 மாறும்? நமக்கு 8 8 64 வரும். அப்ப நம்ம இந்த 8 கூட 8 பெருக்கும் போது நமக்கு 64 கிடைக்குது. அப்ப என்ன பண்ண நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இந்த 100 கூட நம்ம 8 பெருக்கணும்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்க போகுது. 8 100 நமக்கு 800 கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த 64ங்கிறது 800%. அப்ப நம்ம 8 கூட 800% சேர்க்கும் போது நமக்கு 64 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். ரூபாய் 2500க்கு 2% வட்டி வீதத்தில் 8 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா PNR/100. இதுல Pங்கிறது அசல், Nங்கிறது காலம், Rங்கிறது வட்டி வீதம். இப்ப நமக்கு கொஸ்டின்ல இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம எடுத்து அப்ளை பண்ணாமனு போதும் பாருங்க. நமக்கு முதல்ல P இருக்கு. Pனா அசல். அசல் நமக்கு 2500 இருக்கு. 2500 இன்ட்டு N. Nனா காலம். நமக்கு காலங்கிறது 8 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. 8 போட்டுக்கலாம் பெருக்கல். அடுத்து 6ங்கிறது வட்டி வீதம். நமக்கு 2% கொடுத்துருக்காங்க வட்டி. என்ன போடலாம்? 2 போட்டுக்கலாம். அடுத்து பை 100 இருக்கா? பை 100. இப்ப நம்ம காமன் உள்ளதெல்லாம் கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 இருக்கு. இப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா 25 இருக்கு, பெருக்கல் 8 இருக்கு, பெருக்கல் 2 இருக்கு. நம்ம 25 கூட 2 பெருக்கும் போது நமக்கு 50 கிடைக்குமா? பெருக்கல் 8. I8 நமக்கு 40 வரும். அப்புறம் ஒரு 0 இருக்கு, 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 400 ரூபாய் தனி வட்டி கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். ஒரு எண்ணின் மதிப்பை 40% குறைத்தால் 180 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண் சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த எண் தெரியாது. பொதுவாவே ஒரு எண் பாத்தீங்கன்னா நமக்கு 100% இருக்கும். அந்த எண்ல இருந்து நமக்கு 40% குறைக்கிறாங்களாம். சரியா? அப்ப என்ன பண்ணாங்க? அந்த நம்பர்ல இருந்து 40% குறைச்சிட்டாங்க. அப்படின்னா நமக்கு மிச்சம் என்ன வரும்? 60% வரும். இந்த 60% தான் நமக்கு இந்த 180ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 60%ங்கிறது 180ன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. 4 6 6, 3 6 18. அப்ப நமக்கு 1%னா நமக்கு 3ன்னு கிடைக்குது. நமக்கு தேவையானது என்னது? 100%. என்ன பண்ணும்? இந்த 1% நம்ம 100ஆல பெருக்கிடலாம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 100% வரும். இப்ப நம்ம இதே மாதிரி இந்த 3ஐயும் பெருக்கலாமா? 100ஆல என்ன வரும்? நமக்கு 300ன்னு கிடைக்குமா? அப்ப நமக்கு அந்த எண் 300 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். போலீஸ் BC எக்ஸாம் 2020 கேட்ட கேள்வி. ஒரு எண்ணின் 80% 32 சேர்த்தால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, அந்த எண் நமக்கு தெரியாது. நம்ம அந்த எண்ணை Xன்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ண அதோட 80% கூட 32 சேர்த்தால்னா கூடுதல்னு அர்த்தம். கூட்டும் போது நமக்கு அதே எண்ணா X கிடைக்குதான். அப்போ அந்த எண்ணு, அந்த X என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஒரு எண்ணின் X தானே, Xோட 80%. 80%னா 80/100ன்னு அர்த்தம். அதாவது மொத்தம் உள்ள 100 பங்குக்கு நம்ம கொடுத்துக்கிறது 80%. அது கூட 32 சேர்த்தால்னா கூட்டுதல். 32 கூட்டணும் அப்படின்னா நமக்கு அதே எண்ண X கிடைக்குமா? இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, கீழே ஒரு 0. 4 2 8, I 2 10. மிச்சம் நமக்கு 4 × Xனா 4X வரும். அடுத்து பை 5 இருக்கு. பிளஸ் 32 = Xன்னு கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்டணும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு பின்னமா இருக்கு. இது ஒரு முழு நம்பரா இருக்கு. ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா பை 1ன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள 2 நம்பரும் சேமா இருக்கணும். இங்க நமக்கு 5 இருக்கு, இங்க நமக்கு 1 இருக்கு. அப்ப நம்ம இந்த 1 5ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 5ஆல பெருக்கலாம். நம்ம கீழே பெருக்கும் போது மேலையும் பெருக்கணும். பெருக்கல் 5. அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா 4X இருக்கும். பிளஸ் 32 × 5. நம்ம 32 5ஆல பெருக்கும் போது நமக்கு 160 வரும். 160. அப்ப நம்ம கீழே இங்க 2மே 5 இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? கீழே மொத்தமா 5 போட்டுக்கலாம். = X. இப்ப நம்ம இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப நமக்கு வகுத்தல்ல உள்ள 5 இங்க வரும்போது பெருக்கலா வருமா? அப்ப நமக்கு X × 5னா 5X வரும். அப்புறம் நம்ம இந்த 4X இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு 4X இங்க வந்து என்ன வரும்? மைனஸா வருமா? அப்ப நமக்கு -4Xன்னு வரும். மிச்சம் நமக்கு இங்க 160 இருக்கும். இப்ப நம்ம 5X இருந்து 4X கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு X இருக்கும். இங்க நமக்கு மிச்சம் 160 இருக்கும். அப்ப நமக்கு X ஓட மதிப்பு பாத்தீங்கன்னா 160ன்னு கிடைக்குது.
இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. தசம எண் 0.0005 சுருங்கிய வடிவில் பின்னமாக எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தசம எண்ணா டெசிமல்னு அர்த்தம், பின்னம்னா பிராக்ஷன் அர்த்தம். இப்ப நமக்கு கொடுத்துக்கிற தசம எண் பாத்தீங்கன்னா 0.0005. இப்ப நம்ம இதை எப்படி பிராக்ஷனா மாத்துறது அப்படின்னா, இந்த புள்ளிக்கு பேர் தான் தசம புள்ளிம்பாங்க. இந்த புள்ளிக்கு முன்னாடி உள்ளது பாத்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000 நம்ம வரிசையா படிச்சபடி வரும். ஆனா இந்த புள்ளிக்கு வலது பக்கம் உள்ளது என்ன வரும்னா 10ல் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள், 10,000ல் ஒன்றுகள்னு வரும். அதாவது 10ல இருந்து ஆரம்பிக்கும். 10, 100, 1000, 10,000. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பின்னங்கும் போது கீழே 10,000 போடணும். இப்ப நம்ம இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா 0 எல்லாம் விட்டுட்டு நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அப்ப என்ன இருக்கும், 5 மட்டும் இருக்குமா, 5 எடுத்து எழுதிக்கலாம். நம்ம எதனால இங்க 10,000 போட்டோம் அப்படின்னா, இந்த புள்ளிக்கு அடுத்து வருது பாத்தீங்கன்னா 10, 100, 1000, 10,000. அதான் நம்ம என்ன போட்டிருக்கோம், 10,000 போட்டிருக்கோம். மேல நம்பர் 5 மட்டும் தான் இருக்கு, 5 எடுத்து போட்டிருக்கோம். புரியுதா? இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாமான்னு பார்க்க போறோம். கட் பண்ண முடியும். 4 5 5, 2 5 10 வருமா? நமக்கு 3 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா, மேல 1 இருக்கு, கீழே 2000 இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் 1/2000. இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதே மாதிரி 0.005 பின்னமா மாத்தீங்கன்னா என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. ரூபாய் 2400 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ பிங்கிற 2 பேருக்கு இந்த தொகையை 2:3 விகிதத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம். அப்ப நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா 2 பங்கு வரும், பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு வரும். நமக்கு அந்த பங்குல என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப நமக்கு ஏக்கு பாத்தீங்கன்னா 2 பங்கு 2x, பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு தானே 3x. அந்த 2 நம்ம மொத்தமா சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்னா 2400 வரும். இப்ப நம்ம 2x கூட 3x கூட்டணும் அப்படின்னா நமக்கு 5x வருமா, 5x ஈக்குவல் டு 2400. இப்ப நம்ம இந்த ரெண்டையுமே 5 போல கட் பண்ண போறோம். 4 5 5, 24 நமக்கு 4 5 20, சரியா? மிச்சம் 4 வருமா, அப்ப 40, 40னா நமக்கு 8 முறை வரும் 0. அப்ப நமக்கு x ஈக்குவல் டு 480 வருது. நமக்கு தேவையானது பிக்கு எவ்வளவு கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. பிக்கு 3 பங்கு கிடைக்கும், சரியா? 3x. இப்ப என்ன பண்ணலாம்னா 3x பதிலா 3 x என்ன போடணும், 480 போட்டுக்கலாம். இப்ப ரெண்டே பெருக்க வேண்டியதான். பெருக்கலாம் பாருங்க. 0 × 3 0 தான் வரும். 8 3 24, 4 மேல 2 போட்டுக்கலாம். 4 3 12, 2 கூட்டும் போது 14 வரும். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1440 கிடைக்குது. இதான் பிக்கு கிடைக்கும் தொகை. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி ஏக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்ட கேள்வி. 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் என்பது எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு அர்த்தம். அப்ப நமக்கு 1000 கிராம்ல 5 கிராம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ், என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100% போட்டுக்கணும். இப்ப ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0, மேல 2 0. 4 5 5, 2 5 10. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 1/2 வருது. 1/2 நமக்கு 0.5 அர்த்தம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.5%. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு. இதே மாதிரி 1 கிலோகிராமுக்கு 10 கிராம்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். 60% பின்னமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பின்னம்னா இங்கிலீஷ்ல பிராக்ஷன் அர்த்தம். இப்ப நமக்கு 1%னா 100ல 1 பங்குன்னு அர்த்தம். இதே 2%னா 100ல 2 பங்கு. இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது 60%. 100க்கு 60 பங்குன்னு அர்த்தம். அப்ப நமக்கு 60%னா 60/100. இப்ப நம்ம ரெண்டுமே கட் பண்ணலாம் பாருங்க. கீழே ஒரு 0, மேல ஒரு 0. அப்ப நமக்கு மிச்சம் என்ன வரும், 6/10 வரும். இப்ப நமக்கு 6ம் 10ம் 2 காமனா வரும். 3 2 6, I 2 10. அப்ப நமக்கு மிச்சம் ஆன்சர் 3/5 வருது. நம்மளால இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பாலுமே ரெண்டுமே காமனா வராது. அப்ப நமக்கு இதோட முடிச்சுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 3/5. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்கு. இதே மாதிரி 40%னா நமக்கு பின்னத்துல என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். 3 4/7 63% காண்கன்னு கேட்டிருக்காங்க. இத மாதிரி நமக்கு 3 நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு இது மிக்ஸ்டு பிராக்ஷன் அர்த்தம். நம்ம இந்த மிக்ஸ்டு பிராக்ஷனை ஃபர்ஸ்ட் பிராக்ஷனா மாத்தணும். அது எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துக்கிற அந்த சென்டர் நம்பரோட பகுதியை நம்ம பெருக்கணும். 3 பெருக்கல் 7, 3 நமக்கு 21 வரும். அப்புறம் கிடைச்ச ஆன்சரோட மேல உள்ள தொகுதியை கூட்டணும். 4 கூட்டலாமா, +4. அப்ப நமக்கு 21 + 4 நமக்கு 25 வரும். அப்புறமா கீழே நமக்கு 7 இருக்கா, என்ன போட்டுக்கலாம், /7 போட்டுக்கலாம். அப்ப நம்ம மிக்ஸ்டு பிராக்ஷனை பிராக்ஷனா மாத்தியாச்சு.
எடுத்து எழுதிக்கலாம் 25/7. இப்ப நமக்கு இதோட 63% தேவைப்படுது. பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பை 100 போட்டு எழுதிக்கலாம். அப்ப நமக்கு 63%னா 63/100 போட்டுக்கலாம். சென்டர்ல இந்த இன்னும் இருக்கா, அப்ப நமக்கு இது பெருக்கல் அர்த்தம், பெருக்கல் போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. 1 25 4 25 100, 1 7 9 7 63. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 9/4 வருது. ஆனா நமக்கு ஆன்சர் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9 4 டிவைட் பண்ணலாம். 2 4 8 வருமா, கழிக்கும் போது 1 வரும். அடுத்து நமக்கு நம்பர் இல்ல, என்ன பண்ணலாம்னா ஒரு புள்ளி வச்சு இங்க 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 4 8 கிடைக்கும், மிச்சம் நமக்கு 2 வரும். அடுத்து நமக்கு நம்பர் இல்ல, என்ன போடலாம் 0 போட்டுக்கலாம். அப்போ 4 5 20, 5 போட்டுக்கலாம். 4 5 20, 2 கிடைக்கும் போது நமக்கு 0 வந்துடும். அப்ப நமக்கு ஆன்சர் 2.25 வருது. 2.25. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.